இப்பொழுது நாம் சுதந்திரத்தை பற்றி பேசுவோம். சுதந்திரத்தை நாம் எப்படி பெற்றோம் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். தெரிந்திருந்தாலும் சுதந்திர தினத்தன்னைக்கு மட்டும்தான் சுதந்திரத்தை பற்றி நினைக்க வேண்டும் என்பது இல்லை. ஏனென்றால் அந்த சுதந்திர கொடியானது அந்த வானிலே நம்முடைய உயர்வை பறைசாற்றிக் கொண்டு நீந்துகிறது. நீந்துகிறது என்றால் காற்றிலே நீந்துகிறது. இந்த சுதந்திரத்தை பறைசாற்றிக் கொண்டு வானிலே நீந்துவது நமது தங்க கொடி, நமது தேசத்தின் தங்க கொடி, நம்ம தாயின் மணிக்கொடி, நம்முடைய தாயின் மணிக்கொடி. இதுதான் நமது சுதந்திர கொடி. இந்த சுதந்திரத்தை நாம் எளிதாகவா பெற்றுவிட்டோம்? இல்லையே. அந்த சுதந்திரம் அடைவதற்கு நம் தலைவர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்பதை நாம் ஏடுகளில் படிக்கும் பொழுதும் திரைகளில் பார்க்கும் பொழுதும் அதை நினைவிற்கு கொண்டு வரும் பொழுதும் நம் இதயத்திலேயே ரத்தம் சிந்துகிறது. உணர்ச்சி பூர்வமாக உள்ளார்ந்தமாக நாம் அதை நினைக்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் திரைவாணிகளில் பார்க்கும் பொழுதும் நம் இதயம் ரத்தம் சிந்துகிறது, வேதனைப்படுகிறது. இந்த சுதந்திரத்தை நாம் எளிதாக பெற்றுவிடவில்லை. இதை நமக்கு வாங்கி கொடுத்த நம் தலைவர்கள் பட்ட பாடு இருக்கிறதே, அது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதில்லை, உங்களுக்கே தெரியும். ஆங்கிலேயர்களின் கொடுமைக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளானார்கள் நம் தலைவர்கள். அது மட்டுமா, நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நமது தலைவர்கள் குடும்பத்தை விட்டு, தங்களது சொத்துக்களை விட்டுவிட்டு, தங்களது உறவுகளை விட்டுவிட்டு, தாம் பார்த்து கொண்டிருக்கும் நல்ல பதவிகளை விட்டுவிட்டு நம் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் நம் தலைவர்கள். அந்த தலைவர்கள் பட்ட பாட்டினை எண்ணும் பொழுதும் நமது உள்ளம் அதிக வேதனை அடைகிறது. அப்படிப்பட்டவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அல்லவா இது. இந்த சுதந்திரத்தை நாம் காக்க வேண்டும் அல்லவா. இதன் மதிப்பை, உயர்வை இந்தியர்கள் அனைவரும் உணர வேண்டும் அல்லவா. மேலும் நம்முடைய தலைவர்கள், அதாவது நமது சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நம் தலைவர்கள் தூக்கம் மறந்து, பசி மறந்து, இரவு பகல் போராடி வாங்கி தந்த சுதந்திரம் அல்லவா இது. பாரதியாரின் பாடல்கள், அதாவது வீர பாடல்கள் சுதந்திர எழுச்சியை மக்கள் மனதிலே ஊட்டின. அப்படி பாரதியின் வீர பாடல்களினாலும் அண்ணல் காந்தியின் அகிம்சையினாலும், அகிம்சை வழியினாலும் நாம் பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி காப்போம் என்று கூறுகிறேன். அகிம்சை வழி என்கின்ற போது காந்திஜியின் அகிம்சை வழியை அந்த அப்போதைய காலகட்டத்தில் அவர்கள் எப்படி பாடினார்கள் தெரியுமா? கத்தி இல்லாமலே ரத்தம் சிந்தாமலே சுயராகிய வாழ்வை தந்தார் அண்ணல் மகா காந்திஜி என்று பாடினார்கள். அவர்கள் மகிழ்ச்சி, அவர்களுடைய ஆனந்தம். வந்தே மாதரம் என்று கொடியேற்றி சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு அந்த ஒவ்வொரு மக்களும் மனதில் அவர்கள் கொண்ட மகிழ்ச்சியை அந்த கொடியானது பறைசாற்றிக் கொண்டு வானிலே நீந்துவதை நாமும் பாடி அந்த கொடிக்கு வணக்கத்தை செலுத்துவோம், மகிழ்வோம் என்று கூறி அந்த பாடலை இங்கு பாட விரும்புகிறேன். அவர்கள் அந்த கொடி காற்றிலே பறக்கின்ற அழகை எப்படி பாடினார்கள் தெரியுமா? நாட்டின் அருமை சின்னமாம் நமது உயர்வை உலகிலே
காட்டி பறக்கும் கொடி இது காற்றிலாடி நீந்துதே நாட்டின் அருமை சின்னமா நமது உயர்வை உலகிலே காட்டி பறக்கும் கொடி இது காற்றிலாடி நீந்துதே எங்கள் தேச தங்க கொடி சுதந்திர கொடி என்று பாடி வருகின்றார்கள். அந்த சுதந்திர கொடியை அப்போதைய காலகட்டத்தில் பாடின பாடல்கள் இப்பொழுது வரைக்கும் நம் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த பாடலை நான் பாடி மகிழ்வோம். தாயின் மணிக்கொடி பாரீர், தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து மகிழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர். ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று பாங்கினெழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்திடப் பாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர். கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர், கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர், எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம், எங்கும் காணரும் வீரர் பெருந்திரள் கூட்டம், நம்பர் கூறிய அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர்.